நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசுத்தமான ஒரு நாளில் மத்தியான நாம் துணைப்படுத்தும்படியாக ஆராதிக்கும் பாட்ட கேள்விக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சி முக சந்தோஷமாக ஆண்டவர் மனுஷனுக்கு தான் அந்த சிரிப்பு கொடுத்துருக்காரு. எது சிரிக்குமா? மிக சிரிக்காது, படம் சிரிக்காது, எதுவுமே சிரிக்காது. மனுஷன் வந்துதான் சிரிக்கும். அந்த ஆண்டு கொடுத்த கிஃப்டியா அந்த கிஃப்ட் எப்படின்னா என்னுடைய ஆலயத்து வரும்போது தான் அந்த ஆசீர்வாதம் கரெக்டாக சொல்றேன். ஆலயத்துக்கு பாடல்கள் சொல்லும் போது நான் மகிழ்ச்சியா ஏன்னா அங்கதான் நான் ஒன்றுக்கூடிய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு சிரிப்பு நடிகர் விதமா சொன்னாரு, நான் என்னைக்கு சிரிக்கலையோ அன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு நாள் இழந்தவனா காணப்படுகிற வாழ்க்கையில அதான் சொல்றாரு. அந்த வெளிப்படை நிறுவனத்தை சொல்ற பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்ல மறந்துடாதப்பா. சந்தோஷமா இருக்கு. அதான் 37 சொல்ற கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது விடுதத்தின் விடுதல ஒருபோது சோர்ந்து விடாதீங்க, கவலையோடு இருக்காதீங்க. கவலை இருந்தால் ஒரு பிரயோஜனமும் முழுக்க கொட்ட முடியாது, படிக்கவும் முடியாது. சரிங்களா? ஒரு நாள் அவர் சமூகத்தை காத்துருங்க. தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராக. அந்த சந்தோஷம் இல்லாதனாலதான் 75% ஜனங்க பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு, கவலையோடு காட்டுவாங்க. மகிழ்ச்சி இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன செய்யலாம், நன்மைகளுக்காக எண்ணத்தை ஒவ்வொரு நாள் அவர்கள் நன்றி சொல்ல மறக்கப்படாது. சரிங்களா? குட். நாலு விசேஷமாக பெண்கள் தினத்தை, உலக பெண்கள் தினத்தை கொண்டாடுறாங்க. பெண்களுக்கு ஒரு தனி நாளை கொண்டாடுறாங்க. அரசாங்கமும் ஒரு முதல் இடத்தை செய்து பெண்களுக்கு கொடுக்குது. 5 நாள்ல பெண்கள் தினத்தன்று அவர் ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் சரணாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரண ஆண்டவர் உங்கள் மூலமாக பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பெண்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெண்கள் நினைச்சதான் இந்த ட்ரெயின் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரெயின்ல கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெண்கள் அவங்களால முடியாத காரியமும் ஒண்ணுமே கிடையாது. ஆண்களால் முடியாதது பெண்கள் சாதிச்சு காமிக்கிறாங்க. இந்த நாள் விசேஷமாக பெண்கள் தினத்தை உலகம் கொண்டாடுகிற நாளே சமத்துவம் இருக்க உங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்க திருச்சபை கடவுள் ஆகையால் குடும்பம் சொந்த விடாதீங்க. குடும்பத்து வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, சகல ஆண்டு உங்களோடு கொடுத்து உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. வருகிற அடுத்த மாதம் நம்ம கடைசியில நமக்கு பெரிய வழிகள் இருக்கு. 7 வார்த்தை மிஷனுடைய ஆழத்துல படிவெடுக்கிற அன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையால் விருப்பப்படுகிறவங்க அந்த பிள்ளைகள் விருப்பப்படுகிற பெயர்களை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மே மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் பிரேசபடி கொண்டாட இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அதை ஊக்கமாக கொடுங்கள். சரணாண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போது நமக்கு ஒரே ஒரு தூள் வந்திருக்காங்க. அவங்க என்னுடைய வார்த்தை கொடுக்குறாங்க. மற்றெல்லாம் எங்க போயிட்டாங்க? வேலைக்கு போயிட்டாங்களா? படிக்க போயிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போயிட்டாங்களா? ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஒரே ஒரு தூள் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரே தூண் தான் ஆடா வைக்கிறது. ஆதியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயும் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போது எல்லா நண்பா சிறப்பு பாடல் பாடுறாங்க. பெண்கள் தினம் இருக்கபடியால் லைனா நின்று
ஒரு எல்லாம் படிக்க எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? பெண்கள் ஏதாவது வந்து பாருங்கன்னு பாடப்படும். அது மாதிரி நமக்கு வந்திருக்க ஐயா அவர்கள் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும். அப்பா பிதாவே